رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்லிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? காஃபியர்களுக்கு எது அழகாக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் அவர்கள் செய்யக்கூடிய பாவ செயல்கள். மேராஜ் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய இரவு. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்லுதல், அங்கிலிருந்து விண்ணுலக பயணம், 7 வானங்கள், ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்தல், 6வது வானத்திலிருந்து 7வது வானம் வரை மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் இலந்தை மரம், அதன் வேர்பகுதியில் 4 நதிகள், சொர்க்கத்தின் வெளிப்பகுதியில் நைல் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகளும், சொர்க்கத்தின் உள்பகுதியில் கௌசர் மற்றும் சல்சபில் நதிகளும் என 4 நதிகள் அந்த மரத்தின் வேர்பகுதியில். அடுத்து 7வது வானத்தில் பைத்துல் மாமர் என்னும் பள்ளிவாசல், மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டிய பள்ளிவாசல். ஒவ்வொரு நாளும் அங்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். பள்ளிக்கு உள்ளே சென்ற இந்த மலக்குமார்கள் வெளியே வரமாட்டார்கள். மறுநாள் புதிதாக 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். இதுபோல் தினமும் நடக்கும். சொர்க்கம் மற்றும் நரகம், இதை காணுதல், இறுதியாக அகில உலகம் அனைத்தையும் படைத்த அர் ரஹ்மான் அல்லாஹ்விடத்தில் பேசுதல் என பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு நீண்ட பயணம். இவை அனைத்தும் ஒரே இரவில் நடக்கின்றது. அதுதான் மிஅராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய பயணம் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய சமூகத்திற்கு இது ஒரு மிக பெரும் நிகழ்ச்சியாக அமைந்துள்ள சிறப்பான பயணம். நாம் ஒவ்வொருவரும் அந்த இரவை நினைவு கொள்ள வேண்டும். அதில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கு. இந்த இரவை நினைவு கொள்ள எந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும், எந்த துவாக்களை ஓதினால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், நம் வீட்டில் பரக்கத் ஏற்படும், நாம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த அமலை செய்ய வேண்டும், எந்த துவாக்களை ஓதலாம் என்பதை சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். மிஅராஜ் இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசினான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 கட்டளைகளை அறிவித்தார். அவை: 1. 5 நேர தொழுகை. 2. அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி 3 வசனங்கள். 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாரில் அல்லாஹ்வுக்கு இணை ஏதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. முதலாவது நாம் செய்ய வேண்டிய அமல் தொழுகை. மிஅராஜ் நடப்பதற்கு முன்பும் தொழுகை இருந்தது, ஆனால் கடமையாக்கப்படவில்லை. இந்த வேளை இத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்ற ஒரு கட்டளை இல்லை. மிஅராஜ் இரவில் தான் 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 50 வேளை தொழுகைகளை தான் கடமையாக்கினான். அதை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை உன் சமூகத்தார் தாங்க மாட்டார்கள், அல்லாஹ்விடம் சென்று குறைத்து கேள் என கூற நபி அவர்கள் திரும்ப அல்லாஹ்விடம் சென்று குறைக்க சொல்லி கேட்டார்கள். இதை போல் பல முறை சென்று மீண்டும் தொழுகை வேளைகளை குறைத்து இறுதியாக 5 வேளை தொழுகை என ஒரு கட்டளையோடு கீழ் இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதையும் குறைக்க சொன்னபோது அதற்கு நபி அவர்கள் இதற்கு மேல் குறைக்க சொல்லி அல்லாஹ்விடம் கேட்க வெட்கப்படுகின்றேன் என கூறினார்கள். 50 வேளை தொழுகை 5 வேளை தொழுகையாக சுருங்கினாலும் ஒரு வேளை தொழுகைக்கு 10 நன்மை என்ற அடிப்படையில் 5 வேளை தொழுகை 50 வேளை தொழுகைக்கு சமம் என நபி அவர்கள் கூறினார்கள். மிஅராஜ் இரவில் நாம் பெறும் முதல் படிப்பினை தொழுகை. நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் தொழுகை. இதை நாம் அனைவரும் கட்டாயமாக தொழ வேண்டும். குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஆண்களாக இருந்தால் பள்ளியில் சென்று ஜமாத்துடன் தொழ வேண்டும். இதை மட்டும் முறையாக சரியாக நாம் கடைபிடித்துவிட்டால் ஈருலக வாழ்க்கையிலும் சுலபமாக நாம் வெற்றி பெற்றுவிடலாம். அடுத்து மிஅராஜ் இரவில் இரண்டாவதாக அல்லாஹ் கொடுத்தது சூரா பக்ராவின் கடைசி 3 வசனங்கள். இதை தினமும் ஓதுவது கடமை இல்லை என்றாலும் இந்த வசனங்களை நாம் ஓதுவதால் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். சூரா பக்ராவின் கடைசி 2 வசனங்கள் சிறப்பு பற்றி நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இந்த 2 வசனங்களை தினமும் இரவில் ஓதினால்
நம் அனைத்து காரியங்களுக்கும் அது போதுமானது. மனித இனம் மற்றும் ஜின் இனம் இதில் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். 3 இரவுகள் தொடர்ந்து இதை ஓதினால் நம் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான் என இந்த 2 வசனங்கள் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மியராஜ் இரவில் கூடுதலாக 3 வசனங்கள் அல்லாஹ் கொடுக்கின்றான். அதனால் இந்த வசனங்களை நாம் தினமும் தொடர்ந்து ஓதி வரும்போது நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், குழப்பங்கள், முசீபத்துகள் விலகிவிடும் இன்ஷா அல்லாஹ். மியராஜ் இரவின் மூலம் நாம் பெறும் 2வது விஷயம் சூரா பக்ராவின் இறுதி 3 வசனங்கள். அடுத்து 3வதாக அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை தவிர மற்ற தவறுகள் நாம் செய்திருந்தால் அதற்கான பாவ மன்னிப்பு, அதாவது தௌபா. அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பான். நம்மை அறிந்தோ அறியாமலோ சிறு பெரிய தவறுகளை நாம் செய்திருப்போம். அந்த தவறுகளின் காரணமாக நம் வாழ்க்கையில் பல சோதனைகளை, தண்டனைகளை அல்லாஹ் கொடுப்பான். தௌபா செய்துவிட்டால் நம் பாவங்களை அவன் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி விடுவான். அதனால் அதிகமாக தௌபா செய்யுங்க. தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒன்றை ஓதலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம ஃபிர்லி, ரப்பிஃபிர்லி என சுலபமாக இந்த மாதிரி பாவ மன்னிப்பிற்கான திக்ர்களை ஓதலாம். தினமும் ஓதி வர முயற்சி செய்ய வேண்டும். மியராஜ் இரவில் அல்லாஹ் இட்ட கட்டளைதான் இந்த 3 அமல்களும். இதை நாம் சரிவர செய்து வந்தாலே அந்த இரவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன அமல்களை அனைத்தும் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு இரவில் மட்டும் செய்வது அல்ல, நம் ஆயுள் முழுக்க செய்ய வேண்டிய அமல்கள். நாம் ஆயுள் முழுக்க கேட்கக்கூடிய துவாக்கள், திக்ர்கள் இவை. இதை ஒவ்வொரு நாளும் சரியாக செய்பவரே உண்மையான வெற்றியாளர், பாக்கியசாலி. அந்த வெற்றியாளர்களில் ஒருவராக இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நிராகரிப்பவர்கள் எதை பற்றி தர்க்கம் செய்வார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.